நாம் ஏன் சிறுபான்மையானோம்? 7,21,00,000 பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். நாம் எப்படி சிறுபான்மை? பிரான்ஸ் நாட்டினுடைய மக்கள் தொகை 6,59,51,611. நம்மை விட குறைவு பிரான்ஸ். அவன் எங்கேயாவது சிறுபான்மையா இருக்கானா? அவனை விட கூடுதல் மக்கள் தொகை கொண்ட நாம் ஏன் சிறுபான்மையானோம்? பிரித்தானியாவுடைய மக்கள் தொகை 6,33,95,574. அவனை யாரையாவது சிறுபான்மை என்று சொல்லுகிறார்களா? 7 கோடி பேர் இருக்கின்ற நாம் எப்படி சிறுபான்மையானோம்? இத்தாலி மக்கள் தொகை 6,14,82,297. அவனை யாரும் சிறுபான்மை என்று சொல்வதில்லை. அவனை விட 1 கோடி மக்கள் தொகை கூட உள்ள நாம சிறுபான்மையாக இருக்கிறோம். ஏன் இந்த இலங்கை 2,16,75,648. அது தமிழர்களை கழிச்சாலும் அவன் தான் பெரும்பான்மை. நாம் அவன் சிறுபான்மையா இல்லை. ஆனா 7 கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து நாம் சிறுபான்மையா இருக்கிறோம். ஏன்? ஒரு கோடிக்கு கீழே உள்ள நாடுகள் 100க்கு மேல இருக்கு. நமக்கு சமரசம் பேசினானே நார்வே 47,22,701 பேர் இருக்கான் நார்வேக்காரன். அவனை யாராவது சிறுபான்மை என்கிறார்களா? எங்கேயாவது ஐநா மன்றத்தில் எந்த அரங்கத்திலேயாவது அந்த நார்வேஜியன்ஸ் சிறுபான்மைன்னு சொல்லுகிற இல்ல. அவன் இனத்துக்கு அவன் நாடு, அவன் பெரும்பான்மை. மத்திய கிழக்குல இருந்து கண்ணுல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கானே இஸ்ரேல், 77,07,042 பேர். அவனை யாராவது சிறுபான்மை என்கிறார்களா? 7 கோடி பேர் நம்ம ஏன் சிறுபான்மை என்கிறார்கள்? ஏனென்றால் நாம் நமக்கு தொடர்பில்லாத பல்வேறு இனங்களோடு கட்டி பிணைக்கப்பட்டு ஒரு ஏகாதிபத்திய ஆட்சியின் கீழ் காலனியாக இருக்கிறோம்.